الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاخرج منها فإنك رجيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة جواب ولا جعرذي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. குறிப்பாக காசாவிலே நாளுக்கு நாள் அவதிக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, சொல்ல முடியாத சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற, பார்க்க முடியாத ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய அந்த காசா மக்களுக்கு அல்லாஹ்வின் உதவி மிக மிக விரைவில் நிரப்பமான முறையிலும் நிரந்தரமான முறையிலும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய துஆவோடு இந்த ஜும்மாவின் உரையை நாம் தொடங்க இருக்கின்றோம். அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்வானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே ஒரு மனிதரிடத்திலே படிப்பும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை என்றாலும் கூட நல்ல குணங்கள் இருந்தால் நிச்சயம் அந்த மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த கூலிகளும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே நேரத்தில் நல்ல குணங்கள் இல்லை என்றாலும் கூட கெட்ட குணங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதன்மையாக நல்ல கல்வி நமக்கு இருக்க வேண்டும். கல்வி இல்லாமல் போனது நல்ல ஒழுக்கமாவது இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கம் இல்லாமல் போனது நல்ல குணமாவது இருக்க வேண்டும். நல்ல குணமும் இல்லை, குறைந்தபட்சம் தீய குணம் இல்லாதவராவது இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் மோசமான குணங்கள் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதே கிடையாது. மோசமான குணங்கள் கொண்டவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளே நுழைப்பது கிடையாது என்று பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தி சொல்லி காமிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குணங்களில் ஆக மோசமான
குணம் என்ன தெரியுமா? தன் மனதிற்குள் ஏற்படுகின்ற பெருமை என்று சொல்லி காமித்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு நல்ல கல்வியை அல்லாஹ் கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல தொழிலை அல்லாஹ் கொடுத்திருப்பான், சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல அழகை அல்லாஹ் கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல வியாபார யுக்தியை அல்லாஹ் கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல பிள்ளையை கொடுத்திருப்பான், சிலருக்கு நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், சிலருக்கு சொந்தமான நல்ல வீடை கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு பொறுப்புகளை ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருப்பான். இப்படி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனி பெரும் அந்தஸ்துகளை கொண்டு எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பெருமையோடு வாழ்வானோ அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் நுழையவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காமித்தார்கள். தொழுகையாளியாக இருக்கின்றேன், நோன்பாளியாக இருக்கின்றேன், குர்ஆன் ஓதுபவராக இருக்கின்றேன், தான தர்மங்களை செய்பவராக இருக்கின்றேன், நல்ல காரியங்களுக்கு அதிகமான முறையிலே ஆர்வம் காமிக்கின்றேன். ஆனால் என் மனதில் இதையெல்லாம் செய்யும் போது நான் தான் இப்படி இருக்கின்றேன், இவன் அப்படி இல்ல, இவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல, இவன்கிட்ட ஒண்ணும் இல்ல, இவன் ஆவாதவன், அவன் கழிவு கெட்டவன் என்கின்ற பிறரை பற்றியான தாழ்ந்த குறைகளை போடுவதும் தன்னை பெருமையாக நினைக்கின்ற இந்த குணம் யாரிடத்தில் இருக்குமோ இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் தெரியுமா? லா யுத்கிலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். லா யுத்கிலுல் ஜன்னத, சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. மன், யார் தெரியுமா? கான ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர், கடுகு அளவு பெருமை அவருடைய மனதிற்குள் இருக்கிறது. வெளிய பெருமையா பேசுற, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நீ யாரு ஒண்ணுக்கும் இல்லாதவன் என்று வாயை துறந்து அவர் பேசல. எங்க இருக்கு? மனசுக்குள்ள அவருக்கு இருக்கிறது. எந்த அளவிற்கு? பெரிய அளவிற்கு அல்ல, ஒரு கடுகளவு தான் இருக்கிறது. கடுகளவு பெருமை இருந்தாலும் கூட அந்த மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த பெருமையினுடைய காரணமாகத்தான் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டார். ஆதம் நபியை படைத்துவிட்டு ஆதம் நபிக்கு சுஜூது செய்யுங்கள் என்று மலக்குகளை அழைத்து அல்லாஹ் சொன்னான். மலக்குகள் சுஜூது செய்தார்கள். ஷைத்தானை அழைத்து அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் சொன்னான், கலகனி மினன் நார், என்னை நீ நெருப்பில் படைத்திருக்கின்றாய், ஆதமை நீ மண்ணில் படைத்திருக்கின்றாய். நான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவர். உயர்ந்தவன் நான், அவருக்கு சஜ்ஜா செய்ய முடியாது என்று பெருமை அடித்து பேசினான். அல்லாஹ் சொன்னான், இப்போதே சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போ. எப்போ மனசுக்குள்ள இப்படி ஒரு பெருமை வந்துருச்சோ இனி நீ சொர்க்கத்திற்கு இருக்க தகுதியற்றவன், நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே போன அல்லாஹ் வெளியே துரத்துறது மட்டும் இல்ல, அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, இன்னையிலிருந்து உலகம் அழியும் நாள் வரை பிறரால் சபிக்கப்பட்டவனாக நீ இருப்பாய் என்று அல்லாஹ் சொல்றார். இன்னைக்கும் நாம குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லாமல் நாம் செய்வதில்லை, இல்லையா? அப்ப இந்த பெருமை இருக்கிறதே, இந்த பெருமை ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வேணும் என்றாலும் கொண்டு செல்லும். நாம நினைக்கிறோம் பெருமை அடிக்கிறதுனால என்ன வரப்போகுது? பெருமை அடிப்பதினால்தான் இன்றைக்கு உலகத்தில் கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிறது. சமீபத்தில் நாம் பார்க்கின்றோம் இல்லையா, ஆணவ கொலைகள் ஏன் நடக்கிறது? அவன் தாழ்ந்தவனாக இருந்து கொண்டு உயர்ந்த என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான்.
திருநெல்வேலியில் நாம் ஒரு ஆணவ கொலையை பற்றி நாம் பார்த்தோம் இல்லையா? ஏன் நடந்தது? நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், அவன் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். அந்த தாழ்ந்த குலத்தான் என்னுடைய குலத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டார் என்று ஒருவனை கொலை செய்வதற்கு கூட இந்த பெருமை என்பது தூண்டிவிடும். அது மட்டுமல்ல, பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய ஈமான் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஷைத்தான் எதையெல்லாம் கொண்டு நம்மளை பெருமைப்பட வைக்கிறான்னு பாருங்க. ஒண்ணுமில்ல, ஒரு மாசம் நல்லா தொழுதுட்டா நம்மளை விட தொழுகையாளி யாருமே இல்லைங்கிற நினைப்பு நமக்கு வந்துடும். தொழாதவனை பார்க்கும் போது ஒரு அருகருப்பா பார்க்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துடும் இல்லையா? ஒரு நல்ல முறையில பொது விஷயங்களுக்கு நாம நல்ல முறையில நாம செல்வங்களை கொடுத்து உபகாரம் செய்து விட்டோம் சொன்னா நம்மளை விட பெரிய பணக்காரங்க யாரும் இல்லைன்னு வந்துடும். ஒரு நல்ல ஆடைகளை அணிந்து விட்டால் கூட இன்றைக்கு பெருமை வருகிறது. அதனாலதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபஹு ஹஸனுன் வ நஅலஹு ஹஸனுன். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் நல்ல முறையில டிரெஸ் உடுத்தணும் நினைக்கிறாரு, நல்ல முறையில காலணி அணியணும் நினைக்கிறாரு. இப்படி நல்ல முறையில ஆடை உடுத்துவதும் நல்ல முறையில் காலணி அணுவதும் பெருமையில சேருமா நாயகமே? கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணா நம்மளுடைய நடவடிக்கைகள் ஆட்டிடியூட் எல்லாம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் மாறுபட்டு போயிடும் இல்லையா? அப்ப அது பெருமையில வருமான்னு கேட்டாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருமையில் வராது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பது அல்லாஹ் விரும்புறான். அப்ப எது பெருமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிபுரு பதருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்பது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் நடப்பது பெருமையை சாரும். வ கம்துன் நாஸ், நல்ல ஆடை அணியாத, நல்ல காலணி உடுத்தாத, நல்ல குடும்பம் இல்லாது, நல்ல பொருளாதாரம் இல்லாது, துணிச்சலாக பேசாமல் இருக்கக்கூடியவர், ஒன்றுக்கும் வழியில்லாதவரை இழிவாக கருதுவதுதான் பெருமை என்றார்கள். நாம் அப்படிதான் நடக்கிறோம். பதவி இருக்கிறவர்கள், பணம் இருப்பவர்கள் துணிச்சலாக பேசுவதிடத்தில் நாம் காமிக்கக்கூடிய முகம் வேறு, நமது நடத்தைகள் வேறு. பணம் இல்லாதவர், பொருளாதாரம் இல்லாதவர், பதவி இல்லாதவர், வாய்மூடி மூலமாக இருப்பவர், சிறந்த குடும்பம் இல்லாதவர், அவரிடத்தில் நாம் பேசக்கூடிய தொனிகளும் பேச்சுக்களும் வேறு இல்லையா? அவங்கள்ட்ட பேசுற தொனி இவங்கள்ட்ட பேசுற தொனியும் மாறுதுன்னு சொன்னா, ஒருவரை உயர்வாக நினைக்கும் போது நல்ல முறையில பேசும். அவர் என்ன அப்படின்னு நினைக்கும் போது வயது வித்தியாசம் பாராமல் கோபித்த முகத்தோடு கடுகடுத்த வார்த்தைகளோடு கனத்த குரலில் பேசுகின்றோம் இல்லையா? அப்ப இதுதான் பெருமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெருமை கொள்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். பெருமை என்பது ஈமானை மட்டும் அழித்து விடாது, இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து வைத்த அனைத்து நன்மைகளையும் அழித்து விடும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் தீய பேரை ஏற்படுத்தி தந்துவிடும். கியாமத் நாள்ல நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபிகள்கிட்ட கேட்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். அன்பு தோழர்களே, யார் உண்மையான ஏழை என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யாரிடத்தில் இருப்பதற்கு வீடு இல்லையோ, யாரிடத்தில் உடுத்துவதற்கு உடை இல்லையோ, யாரிடத்தில் அடுத்த உணவுக்கு வழி இல்லையோ, அவர்தான் ஏழை என்று சஹாபிகள் பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், இந்த உலகத்தின் ஏழையை பற்றி நான் கேட்கவில்லை, மறுமை நாளில் உண்மையான ஏழை என்பவன் யார் என்று சொல்லுங்கள் என்றார்கள். சஹாபிகள் சொன்னார்கள், அந்த கேள்விக்கான பதில் அல்லாஹு அஅலமு வ ரசூலு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் அது தெரியும், எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கியாமத் நாளில் மிகப்பெரிய ஏழை யார் தெரியுமா? அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கபரில் இருந்து எழுப்புவார். அந்த மனிதனை எழுப்பும் போது அவனிடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கும். அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு முன்னால் அந்த மனிதனை கொண்டு வரப்படும். அவருடைய நன்மைகளை அல்லாஹ் பார்ப்பான். நன்மைகளை பார்த்துவிட்டு நன்மைகளை கணக்கெடுப்பான். கணக்கெடுத்து விட்டு அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கொண்டு தீர்ப்பு எழுதுவான். அந்த மனிதனும் சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக சந்தோஷமான முறையிலே அல்லாஹ்வின் அரிசை விட்டு கடந்து செல்வான். ஆனால் சொர்க்க வாசலில் அந்த மனிதனை வேறு ஒரு மனிதன் தடுப்பான். அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு போக விடாமல் அவரோடு சண்டை செய்வான், அவரோடு வாக்குவாதம் செய்வான். இந்த வாக்குவாதத்தை பார்த்துவிட்டு வழக்குகள் அங்கே வருவார்கள். வந்து அல்லாஹ்விடத்தை முறையிடுவார்கள். இந்த மனிதர் சொர்க்கத்தை கொண்டு தீர்ப்பளிக்கப்பட்ட இந்த மனிதரை சொர்க்கத்திற்கு நுழைய விடாமல் தடுக்கின்றார், என்ன செய்வது? அல்லாஹ் சொல்வான், அவரை இருவர்களையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்விடத்திலே அழைத்து வரப்படும். அல்லாஹ்விடத்தில் அழைத்து வந்ததோடு அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பார், ஏனப்பா அவரை நீ சொர்க்கத்திற்கு நுழைய விடாமல் தடுக்கின்றாய், என்ன பிரச்சனை? அல்லாஹ் விசாரிப்பார். அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், நீ சொர்க்கத்தை கொண்டு தீர்ப்பு எழுதினியே, இவன் நல்ல தொழுகையாளி, நல்ல நோன்பாளி, நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவன், இவன் பள்ளிவாசலுக்கு நல்ல வேலை செய்யக்கூடியவன் தான். ஆனால் உலகத்தில் எப்போதுமே என்னை அவமரியாதையாகவே நடத்தினான். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னை கேவலப்படுத்தும் விதமாகவே இவனுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருந்தது. இவன் உச்சகட்ட பெருமையில் இருந்தான். உலகத்தில் இவனை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த மறுமையில் அதற்காக பழி தீர்க்க நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் கேட்பான், மறுமையில் என்னப்பா பழி தீர்க்க முடியும்? மறுமையில் என்ன பழி தீர்க்க முடியும்? இங்க ஒண்ணுமே பழி தீர்க்க முடியாது. எப்படி பழி தீர்க்க போகின்றாய்? அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், இவன் தொழுது தர்மம் கொடுத்து குர்ஆன் ஓதி திக்ர் செய்து தஹஜ்ஜத் தொழுது ஹஜ் செய்து உம்ரா செய்து நிறைய நன்மைகளை செய்து நன்மையை அதிகமா வச்சிருக்கிறானே, இவனிடத்தில் இருந்து எனக்கு கொஞ்சம் நன்மையை நீ பெற்றுக் கொடு. அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் ரொம்ப நீதமானவன். அவனிடத்திலிருந்து நன்மைகளை வாங்கி உலகத்தில் இவன் யாரை இழிவாக நடத்தினானோ, யாரிடத்தில் பெருமை கொண்டு நடந்தானோ அந்த மனிதனுக்கு அந்த நன்மையை வழங்கப்படும். மீண்டும் அவனிடத்தில் நன்மைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்ப சொல்லுவான். மீண்டும் சொர்க்கவாசலில் ஒருவர் தடுப்பார். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வரப்படும். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், என்ன பிரச்சனை? இவனோடு நான் குடுக்கல் வாங்கல் வைத்தேன். குடுக்கல் வாங்கலில் என்னை மிக மோசமாக நடத்திவிட்டான். 4 பேருக்கு முன்னாடி வச்சு என்னை கேவலப்படுத்திட்டான். அதனால மறுமையில் வைத்திருக்க விரும்புற நன்மையை வாங்கி கொடு, நன்மையை வாங்கி கொடு, வாங்கி கொடுன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரிடத்திலெல்லாம் அவன் மோசமாக நடந்தானோ, யாரிடத்திலெல்லாம் மக்கள் புத்தியோடு நடந்தானோ அனைவரும் அவனிடத்தில் இருந்து நன்மையை பெற்று செல்வார்கள். இறுதியாக நன்மைகள் இழந்தவனாக தனிமையில் நிற்பான். இருந்த போதிலும் அல்லாஹ் பாவப்பட்டு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஒரு நன்மையும் இல்லாமல் அவன் சொர்க்கம் நுழைய தயாராக இருக்கும் போது ஒரு மனிதர் சொர்க்க வாசலில் அவனை தடுப்பார். தடுத்ததோடு அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படும். அவர் சொல்வார், யா அல்லாஹ், இவனுடைய அண்டை வீட்டுக்காரனாக பக்கத்து வீட்டுக்காரனாக நான் இருந்தேன். நான் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்த போதிலும் கூட எனக்கு நிறைய தொந்தரவுகளை தந்தான். இவன் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்லது கெட்டதிலும் என்னை இவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு இறைவனாகவே இவன் வாழ்ந்தான். அல்லாஹ் சொல்லுவான், வாங்கி கொடுக்க நன்மை இல்லப்பா, வாங்கி கொடுக்க என்ன இல்ல, நன்மை இல்லை. வந்த மனிதர் சொல்வாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கி தரதான நன்மை இல்ல, என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொடுப்பதற்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. என் பாவ கணக்கை அவன் பெயரில் எழுது என்று அவர் சொல்வார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாவத்தை எழுதுவான். நன்மையை கொண்டு வந்தவன் இறுதியில் பாவத்தை சுமப்பான். பாவத்தை சுமக்க தொடங்கியவுடன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நரகத்தை கொண்டு தீர்ப்பு எழுதுவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவன்தான் மறுமை நாளில் உண்மையான ஏழை என்று சொன்னார்கள். அப்ப பிறரோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள், பிறரோடு நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கம் பழக்க அந்த முறைகள் இருக்கிறதே, அவைகள் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுகிறது என்று சொன்னால் நம் மனதிற்குள் பெருமை இருக்கும் போதுதான் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படும். அப்படி நாம் நடக்கக்கூடிய அந்த நிலை இந்த உலகத்தில் நமக்கு எதையும் ஏற்படுத்தி விடாது. ஆனால்
மறுமை நாளில் அதற்கு மிகப்பெரிய ஒரு விளைவு என்பது இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து சொல்லி காமித்தார்கள், லா யுதுகிலுல் ஜன்னத ஜவ்வாபுன் வலா ஜாலரியுன். இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, பெருமை அடிப்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான், அதே போன்று பொய் பெருமை பேசி திரும்பவனும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். ஒண்ணு பெருமை நாங்க, இன்னொன்னு பொய் பெருமை பேசுறது. அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல கொப்பளிக்கிறதுக்கு பண்ணிக்கிறான் அப்படின்னு வழங்குதா? ஒண்ணுமே இருக்காது, தன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக எதுவும் இருக்காது. அப்படி பெரிதாக எதுவும் இல்லை என்று சொன்னாலும் கூட பெரிதாக எதையோ செய்ததை போன்று பொய் பெருமை பேசுகிறது. இப்படி பொய் பெருமை அடிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள் நுழைக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். பெருமை என்று எப்போது நம் மனதிற்குள் நுழைகிறதோ அப்போது அல்லாஹ்வின் பயம் என்பது நமது உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டு விடும். நான் என்கின்ற ஆணவம் வந்துவிடும். என்னை தவிர யாரும் எதுவும் பெரிதில்லை என்கின்ற அகம்பாரம் நம் உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் குடியேறிவிடும். எனவே பெருமை என்கின்ற மோசமான அந்த குணத்தை நமது வாழ்க்கையிலிருந்து அகற்றி பணிவோடு கண்ணியத்தோடு யாராக இருந்தாலும் அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைதான் விரும்பினார்கள் என்பதை நமது கவனத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் பெருமை இல்லாதவர்களாக பணிவோடு வாழ்ந்து உயர்வான வாழ்வை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. இந்த ஜும்மாவுடைய நாள்ல மிக முக்கியமாக நாம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், துக்கம் தொண்டையை அடைக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா என்கின்ற பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு நிறைய உயிரிழப்புகளும் நிறைய உடல் சேதங்களும் கட்டிட சேதங்களும் ஏற்பட்ட நிலையில் இப்போது காசாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள காசாங்கிற ஒரு பகுதி இல்லாமல் போறதுக்கு, அடையாளமே தெரியாமல் போக வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு இஸ்ரேல் மேலும் மேற்கொண்டு அவர்களுடைய படையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பெயர்களை சேர்க்குகிறார்கள். மேற்கொண்டும் அவர்களுடைய படையை அவர்கள் பலப்படுத்துகின்றார்கள். ஆனால் காசாவினுடைய நிலை மிகுந்த பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த மக்களுக்காக நாம அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். உலக நாடுகள் முழுக்க அடுத்த 1 மாதம் வரையிலும் காசா மக்களுக்காக குனூத்தே நாசிலா என்கின்ற சிறப்பு குனூத்தை ஓதி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த குனூத்தே நாசிலா என்பது பெரும் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதக்கூடிய ஒரு குனூத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, காசா மக்களுடைய வாழ்வு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக வருகின்ற 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் நோன்பு நோர்த்து அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஜமாத் உலமா என்பது வேண்டுகோள் வைத்திருக்கிறது. சொல்லும் போது வேணா அங்க இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு இலகுவாக தெரியலாம். இருப்பதற்கு வீடு இல்லாமல் போவது ஒரு சிரமம் என்றால், இருப்பதற்கு இடமே இல்லாமல் போவது அதைவிட சிரமம். ஒரு வீடு இல்ல, ஒரு நடு ரோட்ல நிக்கிறோம்னாலும் பிரச்சனை இல்லை, நின்னுக்கலாம் இல்லையா? நிக்கிறதுக்கான இடமே இல்லைங்கும் போது எங்க போய் நிற்பாங்க? அவர்கள் கால் வைக்கும் தடங்கள் எல்லாம் அவர்களுக்கு குண்டு வைக்கப்படுகிறது, துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது.
அந்த மக்களுடைய ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் வானத்திலிருந்து எந்த விதமான குண்டுகளும் வந்துவிடக் கூடாது என்பதையும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்னும் முஸ்லிம்களாகவே தான் இருக்கின்றார்கள், தொழுகையாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களுக்காக ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் துஆ ஓதப்படும். எனக்கு இருக்கிற வேலை என்ன என்று தொழுகை முடிந்து சலாத் முடித்ததோடு தயவு செய்து யாரும் கலைந்து விடாதீர்கள். அவர்களுக்காக துஆ செய்வது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒரு செயலாக அது இருக்கிறது. அந்த மக்களுடைய நிலையில் ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடி கூட நம்மால் வாழ முடியாது. ஒரு நொடி கூட வாழ முடியாது. கொஞ்சம் வெயில் அதிகரித்தாலும், கொஞ்சம் குளிர் அதிகரித்தாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு நாம் யோசிக்கின்றோம். கடும் வெயிலிலும், கடும் மழையிலும், கடும் வெயிலிலும் பசியோடு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு, கண்கள் சிதைக்கப்பட்டு, காதுகள் சிதைக்கப்பட்டு, கைகள் முறியப்பட்டு, கால்கள் உடைக்கப்பட்ட நிலையில் கூட அந்த மக்கள் அங்கே வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக தொழுகை முடிஞ்சதோட நாம திக்ரு செஞ்சதோட அரபியில் வழமையாக ஓதக்கூடிய துஆக்களை ஓதி நாம் என்ன செய்வோம், தமிழ்ல அந்த மக்களுக்காக துஆ செய்வோம். நீங்களும் தனிப்பட்ட முறையில அந்த மக்களுக்காக அதிகமாக துஆ செய்யுங்க. உங்களுடைய எல்லா நிலையிலும் அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்க. காசாவை பற்றியான விவரங்கள் தெரியாதவர்கள் இணையதளங்களில் நீங்க வீணாக சினிமா பாடல்களை பார்த்து, படங்களை பார்த்து, ரிவ்யூகளை பார்த்து, ஸ்டேட்டஸ்களை பார்த்து உங்க நேரத்தை கழிப்பதற்கு பதிலாக காசா பலஸ்தீனம் அடிச்சு பாருங்க. அந்த மக்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளுக்கும் எத்தகைய பெரிய சிரமங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க எல்லா விதமான வளங்களோடு நலன்களோடு நம்மை வாழச் செய்வானாக. அதே நேரத்துல நம்ம பள்ளிவாசலுக்காக நாம் தொழக்கூடிய பாயை எடுத்து தந்த ஒரு சகோதரர், அவர்கள் பெயரை சொல்ல விரும்பல, இருந்த போதிலும் இப்ராஹிம் ஷா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் நல்ல முறையில் ஆக வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய எல்லா நீயத்தும் முழுமையான முறையில கபூலாக வேண்டும் என்பதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் துஆ செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.